வணக்கம் உறவுகளே, இது உங்கள் டூட்டி ஜோஜஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு புது ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். பார்த்தீங்களா, இந்த மீன் இது நல்லா வெள்ளையாக பளபளன்னு சில்வர் கலரில் இருக்குது. இது நெத்திலி மீன் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. எங்கள் ஊரில் இந்த மீனுக்கு பேர் மட்டக்கம் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டி ஹீட் ஆகிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கிறேன். நல்லா இது கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி பழம் தான் போட போகிறோம். ஏன்னா இதில் மாங்காவும் புளி கரைசலும் நான் விடுவேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். இதுவும் வதங்கின பிறகு ஒரு 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இதுக்கு தேங்காய் எதுவும் போட தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றிக்கிறேன். உப்பு தேவையான அளவு, மாங்காய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ இந்த மீன்களை மெதுவாக உள்ளே சேர்க்கணும். இந்த மீனை போட்டு கிண்டுன்னு கிண்டிடாதீங்க. மீன் களைஞ்சி உடஞ்சிரும். கரண்டியோட பின்பகுதியை போட்டு இப்படி சமப்படுத்தி விட்டுக்கோங்க. மீன் அப்படியே குழம்புல வேக ஆரம்பிக்கட்டும். இது ஒரு 4 to 5 நிமிஷம் வெந்தால் போதும். குழம்பு அருமையாக ரெடி ஆயிரும். ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டைலில் வச்ச மீன் குழம்பு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி போடலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் தொடங்கட்டும் இனிய உணவோடு, குறிப்பாக மீனோடு. இந்த மாதிரி மீன் வேணும்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.